மேலாண் இயக்குநர் விசாகன் தொடர்புடைய இடங்களில் 2ஆம் நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் 3 நாட்கள் சோதனை நடந்தது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இந்நிலையில் சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கிழிக்கப்பட்ட நிலையில் விசாகன் வீட்டின் அருகே வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் கிடைத்தன. அவைகளை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பிற்பகல் 3:45 மணிக்கு அழைத்து வந்தனர். இரவு 8:45 மணிக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் அவரை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் மட்டுமின்றி சென்னையில் 8 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் எம்டி விசாகன் வீட்டில் காலையில் அமலாக்கத்துறை அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல திருவல்லிக்கேணியில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் மற்றும் சூளைமேட்டில் உள்ள SNJ மதுபான நிறுவன அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை பெசநகரில் உள்ள கற்பகம் கார்டன் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படங்களை தயாரித்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் டாஸ்மாக் எம்டி விசாகனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தனுஷ் நடித்து வரக்கூடிய இட்லி கடை, சிவகார்த்திகேயன் நடித்து வரக்கூடிய பராசக்தி ஆகிய படங்களையும் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்து வருகிறார். அமரன், காத்து வாக்குல 2 காதல் உள்ளிட்ட படங்களிலும் ஆகாஷ் பாஸ்கரன் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். 5 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆகாஷ் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். டாஸ்மாக் எம்டி வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் கிடந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டுகளை சுட்டிக்காட்டி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு யார் அந்த ரத்தீஷ் என்று சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் எம்டி விசாகனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது டாஸ்மாக் எம்டியின் வீட்டின் அருகே வாட்ஸ்அப் உரையாடல்களின் ஸ்கிரீன்ஷாட் ஆவணங்கள் கிடந்தன. இந்த ஆவணங்களை சுட்டிக்காட்டியுள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு டாஸ்மாகில் வாங்க வேண்டிய மதுபானங்கள் பட்டியலை அதன் எம்டிக்கு அனுப்பும் அளவிற்கு அதிகாரம் படைத்த இந்த ரத்தீஷ் யார் என கேள்வி எழுப்பியுள்ளது. ரத்தீஷ் என்னும் தனிநபரின் தகவல்களுக்கு டாஸ்மாக் எம்டி பதிலளிக்க வேண்டிய அவசியம் துடியும் இல்லை என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. யார் இந்த தியாகி என்றும் பின்புலத்தில் உள்ள அந்த சார் யார் என்றும் கேள்வி எழுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேள்விகளுக்கான பதிலும் அதற்கான தண்டனைகளும் விரைவில் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் அதிகாரப்பூர்வ பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை பெய்தது. குறிப்பாக மதுராந்தகம், சிங்கம்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், பொத்தேரி ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மழை வெளுத்து வாங்கியது. நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம், புத்தூர், பரவை, வேளாங்கண்ணி, செருதூர், திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து அப்பகுதி மக்கள் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். இதேபோன்று திருவாரூர் மாவட்டத்திலும் கனமழை பெய்தது. மன்னார்குடி, கோட்டூர், ராயநல்லூர், விக்கிரபாண்டியம், பல்லவராயன் ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியிலும் நேற்றிரவு 11 மணி முதல் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பம்புப்பட்டு கிராமத்தில் கொட்டும் மழையிலும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக சாலையில் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளித்தன. இதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் அவதியடைந்தனர். உதகை சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழையால் கமர்ஷியல் சாலை, மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 6 போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது.
கனமழையால் செல்லூர் தத்தநேரி செல்லக்கூடிய பாதையில் வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான விளம்பரத்தூண் வீட்டின் மேல் சாய்ந்து விபத்திற்குள்ளானது. இதன் காரணமாக வீட்டு மாடியின் சுவர் சேதமடைந்தது. இதேபோல சம்பவம் நடைபெற்ற போது மொட்டை மாடியில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை கொட்டியது. பைன்மர காடுகள், குணா குகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் அதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்று வட்டாரத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கனமழையால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியது. பக்தர்கள் தேங்கிய தண்ணீரில் நடந்து சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, ஆலங்காயம், நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் பெருக்கெடுத்த நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் விளம்பர போர்டுகள் தூக்கி வீசப்பட்டன. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து கட்டியது. திருச்சி மாவட்டம் துறையூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. ஈரோடு மாவட்டத்தில் கள்ளிப்பட்டி, கடம்பூர், பங்களாபுதூர், பாரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அக்னி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காற்றுடன் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களிலும் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மே 22ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் மட்டுமன்றி திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரையில் மே 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். வழக்கம் போலவே மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,71,239 பேர் எழுதினர். இந்த தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் ஒட்டுமொத்தமாக 93.80 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அமைச்சர் அறிவித்தார். மாணவிகளில் 95.88 விழுக்காட்டினரும் மாணவர்களில் 91.74% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் சிவகங்கை முதலிடம் பிடித்துள்ளது. விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னையிலும் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறைவாகவே பதிவாகியுள்ளது. மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழை வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் இணையதளம் வாயிலாக பள்ளிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது.
மாதிரி தேர்வுகளை அடிக்கடி நடத்தியதே தேர்ச்சி விகிதம் அதிகரிக்க காரணம் என்று சிவகங்கை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 98.31% தேர்ச்சி பெற்று சிவகங்கை மாவட்டம் மாநில அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறது. இதற்கு பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களின் உழைப்பினால் முதலிடம் கிடைத்திருப்பதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து தெரிவித்திருக்கிறார். இந்த முதலிடம் வந்ததுக்கு முக்கிய காரணம் மாவட்ட ஆட்சியர்களுடைய வழிகாட்டுதலும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய கடுமையான முயற்சி, அதிகப்படியான தேர்வுகள் மாணவர்களுக்கு வைக்கப்பட்டதனால் இந்த முதலிடம் பெறப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் தேர்ச்சி விகிதத்திலும் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தை பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் 2017-2018 கல்வியாண்டில் சிவகங்கை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகளில் 97.49% தேர்ச்சி விகிதம் பெற்று மாநில அளவில் சிவகங்கை முதலிடத்தை பெற்றுள்ளது. மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இரட்டையர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சுவாரஸ்யமாக ஒரே மாதிரியான மதிப்பெண்களை எடுத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாயா, மகா ஆகிய இரட்டை சகோதரிகள் 475 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஆள் கம்மியாக ஒரு ஆள் கூடவா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ 2 பேரும் சேர்ந்து எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரிலேட்டிவ் நிறையா பேர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் பார்த்தாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ட்வின்ஸ் 2 பேரும் ஒரே மார்க்னு சொல்லிட்டு பயோமேக்ஸ் எடுத்து 2 பேருமே நீட் எழுதலான்னு இருக்கோம். அதேபோல கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற கவிதா, கனிஷா இரட்டை சகோதரிகள் 474 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளனர். காட்ஸ் கிரேஸ்னால நாங்கள் 474 மார்க் 2 சேம் மார்க் எடுத்திருக்கோம் 2 பேரும். நாங்கள் காடுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ஹரிஹரன், செந்தில்நாதன் என்ற இரட்டை சகோதரர்களும் ஒரே மாதிரியாக 457 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகள் திறப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். நான் இப்போ ஏற்கனவே மறுச்சி மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலேருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கப்படுது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய +2 மாணவர்களில் 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100 மதிப்பெண்கள் எடுத்ததில் குளறுபடி இல்லை என்று விளக்கமளித்தார். இந்த பிள்ளைங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 104 பிள்ளைங்க 91-99 மார்க் வாங்கியிருக்கிறாங்க இதே மாதிரி பாடத்தில். நாட் ஓன்லி கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி இல்லாமல் இதே குழந்தைங்களோட மற்ற மார்க் என்ன நாங்கள் பார்த்தோம். சரி, இதை மட்டும் இவங்க வாங்கியிருக்காங்களா அப்படிங்கும்போது அதில் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க 97-98 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இந்நிலையில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூலை 4ஆம் தேதி முதல் துணைத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க வரும் 22ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி வாயிலாகவே விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனித் தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்கக சேவை மையங்களில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற +1 பொதுத் தேர்வில் 92.09 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றனர். கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை +1 பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டன. 8,0798 மாணவர்கள் தேர்வை எதிர்கொண்டனர். இதில் 92.09 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களில் 95.13 விழுக்காட்டினரும் மாணவர்களில் 88.70 விழுக்காட்டினரும் தேர்ச்சி பெற்றனர். அரியலூர், ஈரோடு, விருதுநகர், கோவை, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்கள் முறையே அதிக தேர்ச்சி பெற்ற 5 மாவட்டங்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
டெல்லியில் வரும் 24ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக 5 நாட்கள் பயணமாக உதகை சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரக்கூடிய 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை வெளியேற்றக்கூடிய அறிவிப்பில் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 42 அதிமுக மாவட்டங்களுக்கான கூட்டம் மே 29ஆம் தேதியும், திருப்பூர், கோவை, திருச்சி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 40 மாவட்டங்களுக்கான கூட்டம் மே 30ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பூத் கமிட்டி அமைப்பு தொடர்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ரீதியாக பணிகளை ஆய்வு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ராமதாஸ் அழைப்பு விடுத்த பாமக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை பெரும்பாலானோர் புறக்கணித்ததால் அன்புமணிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை 90% நிர்வாகிகள் புறக்கணித்தனர். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. 108 கட்சி மாவட்டங்களில் உள்ள 108 மாவட்ட செயலாளர்களில் 10 பேர், மாவட்ட தலைவர்களில் 12 பேர் மட்டுமே பங்கேற்றனர். அதாவது மொத்தமாக 216 மாவட்ட நிர்வாகிகளில் 22 பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இக்கூட்டத்தை கூட்டியதற்கான காரணத்தை விளக்கினார். எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியானாலும். அப்ப கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. கட்சியில் கோஷ்டி பூசல் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜே.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், சேலம் எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாமகவில் தலைவர் அன்புமணி ராமதாஸின் கை ஓங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த போதும் அதை கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்தார். இந்நிலையில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அன்புமணியை செயல் தலைவர் என்று மீண்டும் குறிப்பிட்ட ராமதாஸ், மாநாடு கலைப்பு காரணமாக சிலர் கூட்டத்தில் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் என்றார். அவர்கள் கொஞ்சம் களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால களைப்பு இருக்கலாம். பாமக சார்பில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு கூட்டத்தில் தனது பேரன் முகுந்தனை கட்சியின் இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்ததால் தந்தை மகன் இடையே மேடையிலேயே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இந்த பூசல் பெரிதாகி கட்சிக்கு இனி தானே தலைவர் எனவும் அன்புமணி செயல் தலைவர் எனவும் ராமதாஸ் அறிவித்ததால் மோதல் பூதாகரமானது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தை 90% மாவட்ட நிர்வாகிகள் புறக்கணித்ததால் கட்சிக்குள் அன்புமணிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பலர் பங்கேற்கவில்லை என்று கூறுவது தவறான தகவல் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் விளக்கமளித்துள்ளார். பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை என கூறப்படும் நிலையில் அதனை மறுத்த வடிவேல் ராவணன், வராதவர்களுக்கு வேறு வேலை ஏதேனும் இருந்திருக்கக்கூடும் என்றார். யார் சொன்னா கலந்துக்கலீங்க? நீங்களா கேள்வி கேட்டு நீங்களா அதெல்லாம் அவங்களுக்கு வேலைகள் இருக்குங்க, அவங்களுக்கு வேலை இருக்கும். நீங்க வாட்டுக்கு கலந்துக்கலைன்னு சொல்லிட்டு குண்டக்க மண்டக்க ஏதாவது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவத்திடம் பாமக கூட்டத்தில் பங்கேற்காதது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு அவர் பதிலளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டார். கட்சி நிறுவன தலைவர் நடத்துறாரு, ஏன் கலந்துக்கல? அதெல்லாம் வளர்ச்சி திட்டத்தில் நீங்க அன்புமணி ஆதரவாளர் சொல்றாங்க, நீங்க யாரோட ஆதரவாளர்? பயங்கரவாதி மசூத் அசாருக்கு 14 கோடி ரூபாய் பணம் கொடுக்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் கடனின் பெரும் தொகையை பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்புக்கு பயன்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவத்தால் குறிவைக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான குஜராத்தில் உள்ள புஜ் விமானப்படை தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். பின்னர் மேடையில் பேசிய ராஜ்நாத் சிங் நேரடி மற்றும் மறைமுக போரை வேரோடு பிடுங்குவோம் என்றார். लेकिन निश्चित रूप से इंटरनेशनल मॉनेटरी फंड से आने वाले $1 बिलियन के बड़े हिस्से को टेरर इंफ्रास्ट्रक्चर को फंड करने में इस्तेमाल होगा, ऐसा मेरा मानना है. क्या यह इंटरनेशनल मॉनेटरी फंड IMF द्वारा जो कि एक इंटरनेशनल ऑर्गेनाइजेशन है, கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் 8600 கோடி ரூபாய் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க ஒப்புதல் அளித்திருந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்நாத் சிங் பயங்கரவாதி மசூத் ஆசாருக்கு 14 கோடி ரூபாய் பணம் பாகிஸ்தான் அளிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் இந்திய ராணுவம் தாக்கியடித்த பயங்கரவாத நிலைகளை மீண்டும் கட்டமைக்க பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய ராணுவம் தலைவணங்க வேண்டும் என்று மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தா பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஜபல்பூரில் நடந்த சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் பயிற்சி நிகழ்வில் பேசிய அவர் பெஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடிக்காக ஒட்டுமொத்த நாடும் ராணுவமும் வீரர்களும் பிரதமர் மோடிக்கு தலைவணங்குகிறது என்று தெரிவித்திருந்தார். இதனை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ் கட்சி பாஜக அரசின் துணை முதலமைச்சரின் இந்த பேச்சு மலிவானது, கேடானது என விமர்சித்து அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தா நமது ராணுவ படைகளை பாராட்டுவதே தனது நோக்கம் என்றும் சேலம் சிறையில் நூதன முறையில் கடத்தப்பட்ட கஞ்சா கைப்பற்றப்பட்டது. சேலம் மத்திய சிறை கைதிக்கு கொண்டுவரப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டில் மறைத்து எடுத்து வரப்பட்ட கஞ்சாவை கைப்பற்றிய காட்சிதான் இது. சேலம் மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகளாக 1000த்திற்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள கைதிகளை பார்க்க வரும் உறவினர்கள் உணவுப் பொருட்கள் வாங்கி வருவது வழக்கம். இதில் பலர் உணவுப் பொருட்களில் செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை கடத்துவதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருட்டு வழக்கில் மத்திய சிறையில் உள்ள வேலூரைச் சேர்ந்த கவியரசு என்பவரை சந்திக்க வந்த முகமது சுகில் பிஸ்கட் பாக்கெட்டை வழங்கியுள்ளார். சந்தேகத்தின் பேரில் பிஸ்கட் பாக்கெட்டை ஆய்வு செய்த போலீசார் அதில் இருந்த 80 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சம்பவம் தொடர்பாக முகமது சுகில் மீது வழக்கு பதிவு செய்து அஸ்தம்பட்டி போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் தண்ணீரை குடித்து புகாருக்கு மண்டல தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் முற்றுப்புள்ளி வைத்தனர். திருப்பூர் நகரில் உள்ள கவுண்டநாயக்கன் பாளையத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் மது அருந்தி விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கும்பலில் 2 பேரை பிடித்து பொதுமக்கள் தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தப்பியோடிய மற்ற சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நீர்த்தேக்க தொட்டியின் ஆய்வாளர் சுகுமார் மனித கழிவுகள் எதுவும் கலக்கப்படவில்லை என்று உறுதியளித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மண்டல தலைவர் நம்பி கோவிந்தராஜ், 6வது வார்டு கவுன்சிலர் கோபால்சாமி ஆகியோர் பொதுமக்கள் முன்னிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்தனர். மழை உள்ள கழிச்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி எல்லாம் இல்ல, இதுக்கு முன்னாடியே தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப நேற்று முன்தின வந்து மலம் கழிச்சதாகவும் வாமிட் பண்ணதாகவும் வாமிட் எல்லாம் பண்ணதாக அங்க வந்து நாங்க நேர்ல வாமிட் பண்ணதாக மேல போய் பார்த்ததுக்கு சிகரெட்டு, தீக்குச்சி, நியூஸ் பேப்பரு, பால் பாக்கெட்டு இதெல்லாம் கலந்தது. நீர்த்தேக்க தொட்டிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தலைமறைவானவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் மண்டல தலைவரும் 6வது வார்டு கவுன்சிலரும் உறுதியளித்தனர். அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகளே இவை. உதகையில் முதலமைச்சர் தொடங்கி வைத்த 127வது மலர் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பல லட்சக்கணக்கான மலர்களால் பல வகையான மலர் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ராஜராஜ சோழனின் அரண்மனை தோற்றம், அன்னப்பறவை ரதத்தில் இளவரசி, கல்லணையுடன் கரிகாலன் போர்வாளுடன் கம்பீரமாக நிற்கும் தோற்றம், ஊட்டி ஊஞ்சல் என திரும்பிய திசையெல்லாம் மலர் சிற்பங்கள் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. இந்நிலையில் இது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் மொத்த அழகையும் படம் பிடித்துள்ளன.
முதல் நாளில் சுமார் 14,000 பேர் கண்காட்சியை ரசித்த நிலையில் 2ஆம் நாளான நேற்று சுமார் 16,500க்கும் மேற்பட்ட மக்கள் கண்காட்சியை கண்டு களித்தனர். பத்து வினாடிகளே இருந்தாலும் வானில் பறக்க விரும்புவோருக்கு புது அனுபவத்தை கொடுக்கிறது இந்த பாராசெயிலிங் சவாரி. கொடைக்கானல் அரசு விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராசெயிலிங் வான் சாகச விளையாட்டு முதல் முறையாக தொடங்கப்பட்டது. மொத்தம் 4 நாட்கள் மட்டுமே நடைபெறும் இந்த வான் சாகசத்தில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஒருமுறை பயணிக்க 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் மலிவு விலையில் த்ரில்லிங் அனுபவத்தை எதிர்கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பேரா சைக்கிளிங் ஃப்ளைங் நடந்துட்டுருக்கு. இது ரொம்ப கொடைக்கானல் புதுசாக ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இந்த பாராசெயிலிங் சவாரியை நீட்டிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடங்குளத்தில் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய ஆண் நண்பர்களுக்கு 32 சவரன் தங்க நகையை 10ஆம் வகுப்பு மாணவி வாரி வழங்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரி தன்னுடைய வீட்டின் பீரோவில் இருந்த 32 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் திருட்டு நடைபெற்றதற்கான ஆதாரம் எதுவும் கிடைக்காமல் குழம்பினர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் வீட்டில் இருந்த அனைவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தியதில் அதிகாரியின் 14 வயது மகள் இன்ஸ்டா மூலமாக நட்பாக பழகிய 2 இளைஞர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகையை எடுத்துக் கொடுத்தது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து திருச்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான், முகமது சுகி ஆகிய இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியிடம் வாங்கிய நகையை வைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்தது. இன்ஸ்டா நண்பர்களின் ஆசை வார்த்தையை நம்பி பள்ளி சிறுமி 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை பறிகொடுத்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதகை பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்பினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரிய விவகாரத்தில் மற்ற மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு இந்த இதில் ஒரு சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்களா சார்? இப்போ இல்லை, தொடர்ந்து அவங்க தான் அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில் 5 நாட்கள் பயணமாக உதகை சென்ற முதலமைச்சர் பயணத்தை முடித்துக் கொண்டு விருதுநர் மாளிகையிலிருந்து கோவைக்கு சாலை மார்க்கமாக புறப்பட்டார். அப்போது தொண்டர்கள் உற்சாக முழக்கம் எழுப்பி முதலமைச்சரை வழியனுப்பி வைத்தனர். தேச உணர்வு இல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லலாம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியையொட்டி பாஜக சார்பில் திருப்பூரில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பிரம்மோஸ் ஏவுகணையின் மாதிரியை வாகனத்தில் வைத்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நயினா நாகேந்திரன், அன்புக்கு அன்பு, ரத்தத்திற்கு ரத்தம் என்று பிரதமர் மோடி செயலாற்றி வருவதாக தெரிவித்தார். தேச உணர்வோடு இருங்கள், இல்லை என்றால் எல்லோரும் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பாகிஸ்தான போய் இருக்காங்க. பாகிஸ்தானை பத்தி தெரியுமா உங்களுக்கு? பாகிஸ்தானையே பிரதமர் நரேந்திர மோடி நடுங்க வைத்திருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். இந்த மாத இறுதிக்குள் தமிழக வெற்றிக் கழகத்தில் காலியாக உள்ள 3.5 லட்சம் கட்சி பொறுப்புகளை நியமிக்க விஜய் உத்தரவிட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் சென்னை அடுத்த பணிபுரையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த், இந்த மாத இறுதிக்குள் கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மாத இறுதியில் விஜயின் கடைசி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைய இருப்பதால் அதற்கு முன்பாக கட்சியின் கட்டமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியதாக ஆனந்த் கூறினார். அதன்படி கட்சியில் உள்ள 3.5 லட்சம் பொறுப்புகளையும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்களையும் நியமிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியதாக மாவட்ட செயலாளர்களிடம் ஆனந்த் கூறினார். இதனிடையே மீதமுள்ள 6 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் நியமனம் குறித்த அறிவிப்பை விஜய் விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பாஜக யுக்திகளுக்கு ஈடாக இந்தியா கூட்டணி செயல்படவில்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். சிவகங்கை ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்பி கார்த்தி சிதம்பரம் பங்கேற்று மத்திய அரசின் நிதியால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணியில் சரத்பவார், மம்தா உள்ளிட்டோர் முழுமையாக இணைந்து செயல்படுவதில்லை என்பதைதான் கூட்டணி வலுவாக இல்லை என ப. சிதம்பரம் குறிப்பிட்டதாக விளக்கமளித்தார். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்திற்கு வரவில்லை என்று கூறினார். பாஜகவை எதிர்க்கின்ற மம்தா பானர்ஜி அவர்கள் முழுமையாக இந்தியா கூட்டணியில் செயல்படுவது, இதையெல்லாம் மையமாக வைத்துதான் ஒரு பொதுவான கருத்து, ஒரு அரசியல் கருத்தை முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை மையமாக வைத்து அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. கல்விக் கடன் ரத்து, மின்சார கட்டணம், மாதம் கணக்கீடு போன்ற வாக்குறுதிகள் ஒவ்வொரு வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் என்ற வாக்குறுதியை போன்றது என விமர்சித்தார். காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரை சாலையில் இழுத்து போட்டு பெண்ணின் உறவினர்கள் அடித்த காட்சிதான் இது. காஞ்சிபுரம் அடுத்த நீலகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பசுபதி சித்தேரியைச் சேர்ந்த கார்த்திகா என்பவரை இரு வீட்டாரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டார். கடந்த 9 மாதங்களுக்கு முன் சோளிங்கர் கோயிலில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்ற நிலையில் தம்பதியை பசுபதியின் வீட்டார் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. கார்த்திகா 9 மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் 2 நாட்களுக்கு முன் அவரை அழைத்துக் கொண்டு பசுபதி தனது மாமா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனை தெரிந்து கொண்ட கார்த்திகாவின் உறவினர்கள் திமுக கொடி கட்டிய காரில் வந்து இருவரையும் வழிமறித்து பசுபதியை சாலையில் போட்டு கடுமையாக தாக்கினார். இதில் காயமடைந்த பசுபதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காஞ்சிபுரம் பாலுச்செடி காவல் நிலையத்தில் பசுபதி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பசுபதியின் தாய் சங்கீதா புகார் அளித்தார். மறுபடியும் ஊருல வராங்க. ஊருல வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால பண்ணி பாத்துக்கோ. 40 வீட்டு பங்காளிங்க இருக்கிறாங்க, எனக்கு யாரும் ஒண்ணு பண்ண முடியாது மிரட்டிட்டு போறாங்க வந்து. தாக்குதல் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்பட நெய் வழங்கிய புகாரில் திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தின் உரிமத்தை நிறுத்தி வைத்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதமான லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக பெரும் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவன உரிமத்தை நிறுத்தி வைத்து உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஏஆர் டைரி நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நெய் மட்டுமின்றி பால் பொருள் உற்பத்திக்கான உரிமத்தையும் சஸ்பெண்ட் செய்ததால் நிறுவனம் பெரிதும் பாதிப்புக்குள்ளானதாகவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி ஏஆர் டைரி நிறுவனத்தின் உரிமத்தை நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து மறுபரிசீலனை செய்யும்படி உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய உரிமம் வழங்கும் அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். மறுபரிசீலனை செய்யும் வரை நெய் உற்பத்திக்கான உரிமம் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கருத வேண்டும் எனவும் உரிமம் நிறுத்தி வைத்த உத்தரவு 4 வாரங்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரை பாலமேடு அருகே சாலையில் நீண்ட நேரமாக காத்திருந்த கார் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் மீது வேகமாக மோதிய பரபரப்பு காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் கோடாங்கிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் தனது நண்பர் தினேஷுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வெடையம்பட்டி அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் நீண்ட நேரம் காத்திருந்த கார் இவர்கள் வந்த இருசக்கர வாகனம் மீது வேகமாக மோதியது. இதில் கணேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது நண்பர் தினேஷ் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலைமறைவான கார் ஓட்டுநரை தேடி வரும் போலீசார் கொலையா அல்லது விபத்தா என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றனர்.
மாமன் படத்திற்கு மதுரையில் கிடைத்த வரவேற்பு தான் இது. நடிகர் சூரி நடித்திருக்கூடிய மாமன் திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியானது. படத்தின் நாயகியாக ஐஸ்வர்யா லட்சுமியும் ராஜ்கிரண் உள்ளிட்ட நட்சத்திரங்களும் நடித்துள்ளனர். இந்நிலையில் சூரியின் சொந்த ஊரான மதுரையில் மாமன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருநகரில் உள்ள தேவி கலைவாணி திரையரங்கத்திற்கு பால் குடம் எடுத்தும் சூரியன் பேனருக்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் ரசிகர்கள் கொண்டாடினர். இதனிடையே சென்னை ரோகிணி திரையரங்கத்தில் ரசிகர்களுடன் இணைந்து மாமன் திரைப்படத்தின் முதல் காட்சியை சூரி பார்த்தார். முன்னதாக திரையரங்கிற்கு வந்த அவருக்கு மேலத்தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்ட மேச்சேரியில் மருமகளை மகன்களுடன் சேர்ந்து மாமியார் தாக்கிய காட்சி இது. மேச்சேரி ஸ்ரீராம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சிவக்குமார் இளவரசி தம்பதி. மகளின் புனித நீராட்டு விழாவுக்கு சிவக்குமார் அழைப்புதல் கொடுக்கச் சென்ற நிலையில் கடந்த 4ஆம் தேதி மருமகள் இளவரசி வீட்டில் குழந்தைகளுடன் இருந்தபோது மாமியார் விஜயகுமாரி, சிவக்குமாரின் சகோதரர்கள் சரவணகுமார், மோகன்குமார் உள்ளிட்டோர் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்ததுடன் பொருட்களை அடித்து உடைத்தனர். தாக்குதலுக்கு ஆளான மருமகள் இளவரசி மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சிபிஐ அதிகாரிகள் என கூறி திருவாரூரில் மருத்துவரிடம் மோசடி நடைபெற்றுள்ளது. யாருக்கு போன் செய்தாலும் முதல் குரலாக அரசின் ஆன்லைன் மோசடி குறித்து அறிவிப்பு ஒலிக்கும் நிலையில் திருவாரூரைச் சேர்ந்த மருத்துவர் டிஜிட்டல் கைதில் சிக்கி 1.25 கோடி ரூபாயை இழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மருத்துவர் மீரா உசைன் சொந்தமாக கிளினிக் நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் மீரா உசைனை செல்போனில் அழைத்த மர்ம நபர்கள் தங்களை சிபிஐ அதிகாரிகள் என கூறி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மீரா உசைனை டிஜிட்டல் கைது செய்ததாக மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த மீரா உசைன் மோசடி கும்பலுக்கு அஞ்சி அவர்களின் இருவேறு வங்கிக் கணக்கிற்கு 55 லட்சம் ரூபாய் ஒருமுறையும், அதைத் தொடர்ந்து 64,20,000 ரூபாய் என 1,19,20,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். மீரா உசைனை நன்கு அறிந்து கொண்ட மோசடி கும்பல் அடிக்கடி போன் செய்து மிரட்டியுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் மீரா உசைன் திருவாரூர் சைபர் கிரைமில் புகார் அளித்த நிலையில்தான் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தாத திமுக அரசை கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக ஆர்டிஇக்கான தொகையை செலுத்தாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாகவும், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி இல்லை என்று திமுக அரசு சால்ஜாப்பு செய்வதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமர்சித்திருக்கிறார். யார் மீதாவது பழியை போட்டு தப்பிப்பது திமுக அரசின் வாடிக்கை என்று விமர்சித்துள்ள அவர், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான இணைய சேவையும் முடக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஆர்டிஇ நிதி தொடர்பாக அதிகாரிகள் டெல்லி சென்றுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் விரைவில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பது கல்வியாளர்களின் பார்வையாக உள்ளது. பாகிஸ்தான் பிடியில் இருந்தபோது பல் துலக்க அனுமதிக்கவில்லை என மீண்டு வந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் தெரிவித்துள்ளார். 3 வார பாகிஸ்தான் தடுப்பு காவலில் இருந்த பிஎஸ்எஃப் வீரர் பூர்ணம் குமார் ஷாவை தூங்கவோ பல் துலக்கவோ அனுமதிக்காமல் கொடுமைப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா வழி தவறி பாகிஸ்தான் எல்லையை தாண்டி சென்றதால் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களால் கைது செய்யப்பட்டார். இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் மோதல் போக்கு நிறுத்தப்பட்டதை அடுத்து 20 நாட்களுக்கு பிறகு பூர்ணம் குமாரை விடுதலை செய்த பாகிஸ்தான் ராணுவம் அட்டாரி எல்லையில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தால் 3 வெவ்வேறு இடங்களுக்கு தான் மாற்றப்பட்டதாகவும், தடுப்பு காவலில் இருந்தபோது குளிக்க விடாததுடன் பல் துலக்க அனுமதிக்கவில்லை என்றும் பூர்ணம் குமார் கூறியுள்ளார். உடல் ரீதியான சித்திரவதைக்கு ஆளாகவில்லை என்றாலும் தூக்கமின்மை போன்ற மனிதாபிமானமற்ற செயல்களால் மன அழுத்தத்திற்கு அவர் ஆளானதாக கூறப்படுகிறது. 3 வார சிறைப்பிடிப்பில் அனுபவித்த மன அதிர்ச்சி அவரை வெளியே கொண்டு வருவதற்கான சிகிச்சை இன்னும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
ஓய்வு பெறும் நீதிபதிக்கு பிரியாவிடை அளிக்காததற்காக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் வெளிப்படையாக விமர்சித்தார். உச்சநீதிமன்றத்தின் 11வது பெண் நீதிபதியாக பதவி வகித்த குஜராத்தைச் சேர்ந்த நீதிபதி பேலா திரிவேதி நேற்று பணி ஓய்வு பெற்றார். 1995 குஜராத்தில் விசாரணை நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிய தொடங்கிய பேலா திரிவேதி படிப்படியாக உயர்வு பெற்று பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்ட அரிய பெருமையை பெற்றவர். உச்சநீதிமன்றத்தின் பல முக்கிய தீர்ப்புகளில் பேலா திரிவேதி ஒரு பகுதியாக இருந்துள்ளார். ஜூன் 9 வரை பதவிக்காலம் இருந்தாலும் தனிப்பட்ட காரணத்திற்காக முன்கூட்டியே ஓய்வு பெற்றார். ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி நீதிபதி பேலாவிற்கான பிரிவு உபச்சார விழாவை நடத்தாமல் புறக்கணித்தனர். இந்நிலையில் நீதிபதி பேலாவுக்கு பிரியாவிடை அளிக்க நடத்தப்பட்ட சம்பிரதாய அமர்வு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய தலைமை நீதிபதி BR கவாய் ஓய்வு பெறும் நீதிபதிக்கு வழக்கமான விழாவை நடத்தாததற்காக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தை கண்டித்தார். சங்கம் இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கக் கூடாது என்றும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இதனிடையே ஓய்வு பெற்ற நீதிபதி பேலாவிற்கு பிரிவு உபச்சார விழா நடத்துமாறு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு இந்திய பார் கவுன்சில் தலைவரான மனன்குமார் மிஸ்ரா கோரிக்கை விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். கரூர் அருகே ஆம்னி பேருந்தும் சுற்றுலா வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பெங்களூருவிலிருந்து நாகர்கோவில் சென்ற ஆம்னி பேருந்து கரூர் மாவட்டம் செம்மடை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி சென்டர் மீடியனில் மோதிய ஆம்னி பேருந்து எதிர் திசையில் கோவில்பட்டியிலிருந்து வந்து கொண்டிருந்த சுற்றுலா பேருந்தில் நேருக்கு நேர் மோதியது. இதில் 8 வயது சிறுமி உட்பட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 11 பேர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.